அனைவருக்கும் வணக்கம். சைமன் செபாஸ்டியன் நீதிமன்ற படிக்கட்டுகளை ஒரு 4 தடவை ஏறி இறங்கினாதான் அவனுக்கு புத்தி வரும். எப்போ பார்த்தாலும் தலைவர்களையெல்லாம் ஒரு மாதிரி கேவலமாக பேசுறது, அவதூறு பரப்புறது, அவங்களையெல்லாம் எரிச்சல் ஊட்டுற விதமாக பேசுறது தான் இவர் வழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தலைவர்களை பற்றி பேசுகிறப்போ ரொம்ப கவனமாக பேசணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை. அது சைமன் செபாஸ்டியன் கிட்ட சுத்தமாக இல்லை. அதனால நீதிமன்ற படிக்கட்டுகள் ஏறினாதான் அவனுக்கு நிதானம் வரும் அப்படின்னு சொல்லி நீதிபதி காட்டமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அவன் கலவரத்தை தூண்டுற மாதிரி நிறைய இடங்கள்ல பேசியிருக்கான். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களை பார்த்து நான் தான் அவரை கொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தான். அந்த மாதிரி பேசின விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் பெரியாரை பற்றி பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவன் பேசுகிறான் சர்ச்சைக்குரிய விதமாக. இது சம்மந்தமாலாம் தொடரப்பட்ட வழக்கில் நேரில் ஆஜராகிறதுல இருந்து இவரை விடுவிக்கணுமா? அதெல்லாம் முடியாது ராஜா, நீ நேரில் வா ராஜா, நீ நேரில் வந்து நீ நீதிமன்றத்துக்கு 4 தடவை வந்தாதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லி அந்த மனுவை நிராகரிச்சிட்டார் நீதிபதி. ஹேட்ஸ் ஆஃப் நீதிபதி அவர்களே, வெல் டன். அடுத்ததான் சைமன் செபாஸ்டியனுடைய உருட்டுக்கள் பார்க்க போறோங்க. உருட்டுக்கள் இனிமே என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் தான், வாங்க பார்ப்போம். நீ பாரு எப்படி சொர்க்கமா மாதிரி நீ கடந்து போனீலாம். சுவிட்சர்லாந்துக்குள்ள போறோமா, நியூசிலாந்துக்குள்ள போறோமா, என்ன ஒரே பச்சையா இருக்கு. ஏன்னா சாலையை பசுஞ்சோலை சாலையா போட்டுருவேன், பள்ளிகளை பசுஞ்சோலை பள்ளிகளா மூடிடுவேன். இங்க இந்த கோகோ கோலா பெப்சி ஸ்டாப் இட். குடிக்க கரும்பு சாறு, பழச்சாறு, இளநீர், பதநீர், நொங்கு, இதெல்லாம் தேசிய குடிபானங்கள். தேசிய மது எது? பனம்பால், தென்னம்பால் தேசிய மது. குடிச்சுக்க. இன்னும் பீஸா பர்க்கரை திண்டு கிடக்குற வந்தவனே எல்லாம் பேன் பண்ணிடுவேன். கிளம்புப்பா, எடுத்துக்கிட்டு போப்பா. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்து கிடக்காமறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குறா வரீங்க எங்கெல்லாம்? என்ன பாடு படிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க மத்திய அரசு? மொத்தம் 24 கல்லூரியை இழுத்து போட்டாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. 5 லட்சம் கோடி கடன் இருக்கு. அப்படி ஒரே மஞ்சள் நோட்டீஸ்ல முடிச்சு விட்டுருவேன். ஒரு 5 வருஷம் என்கிட்ட ஒரு கொடுங்களேன், ஒரே ராத்திரியில புல்டோசர் வச்சு பேத்து விட்டுருப்பேன். சுங்கச்சாவடியாவது பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரே ஒரு 5 வருஷம் இவருக்கு கொடுத்தா ஒரே ராத்திரியில டோல்கேட் எல்லாம் போய் புல்டோசர் வச்சு இடிச்சு தவுத்துருவாராம். அதாவது கற்பனைக்கு அப்பால் பட்ட விஷயங்களை எல்லாம் பேசுறதுல வல்லவன். கச்சத்தீவை மீட்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா, என் மீனவர்கள்கிட்ட குண்டு கொடுத்து விடுவேன், அங்கேருந்து சிங்களம் எவனாவது வந்தாங்கன்னா அவன் மேலே குண்டை தூக்கி போட்டு கச்சத்தீவை மீட்டுருவேன் அப்படின்றான். டோல்கேட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்கிட்ட ஆட்சியை கொடுங்க, நான் நைட்டோட நைட்டாக போய் டோல்கேட்டெல்லாம் வெட்டி வீசிடுவேன் அப்படின்றான். இலங்கையில் போரை நிப்பாட்டுறதுக்கு இவர்கிட்ட ஒரே ஒரு நாள் முதலமைச்சர் பதவி கொடுத்தா போதுமா, இலங்கையில் இவர் போரை நிப்பாட்டியிருப்பாரா? இப்படி கற்பனைக்கு அப்பாற்பட்டு பேசுறதால சைமன் செபாஸ்டியனை மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாதுங்க. இப்படி ஒரு மேனிப்புலேட்டிவ் பர்சன், இப்படி ஒரு பொய்க்காரன், இப்படி ஒரு கதை சொல்லி, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோங்க வரலாற்றுலேயே. இவன் தாங்க பெஸ்ட், அவார்டு கொடுக்கலாங்க. அடுத்ததா நம்ம ஒரு ஆடியோ கேட்க போறோங்க. அந்த ஆடியோ சைமன் செபாஸ்டியன் கிட்ட ஒரு தம்பி பேசின ஆடியோ, வாங்க கேட்போம். என் நிலம் வளம் களவு போகும்போது இவன் எவன் வரல, இந்திய உரிமையை புடுங்கினார் என்ற அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யும் போது போராட நான் தான் போனேன். இந்த சிப்காட் தொழிற்சாலைக்கு நிலம் எடுக்கும். இல்ல அண்ணா, நீங்க விஜயலட்சுமி கிட்ட போகும்போது இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா படலையா? எது இல்லண்ணா, அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் சொல்றீங்களே, விஜயலட்சுமிய நீங்க பண்ணதும் அதானே, அப்போ பிரச்சனையா தெரியலையா? வெட்டி போட்ட இங்கிருந்து பேசுறவன் வெட்டிப்பூ, இவரு அப்படியே பிஸியா இருக்காரு, இவரு அப்படியே அறுத்து தள்ளிட்டு இருக்காரு. கேட்ட கேள்விக்கு பதில் வருதா பாத்தீங்களா? பயந்துட்டு ஓடுறான். விஜயலட்சுமின்ற பேரை கேட்டதுமே ட்ரிகர் ஆயிட்டான் பாத்தீங்களா? பதில் இருக்கா இவன்கிட்ட? இவன் அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற அந்த பொண்ணுக்கு பிரச்சனைன்னு இவன் போய் நிக்கிறான். இவன் வாய் அடங்கவே மாட்டேங்குது பாருங்களேன். வரிசையா பிரச்சனை, வரிசையா வழக்கு பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வாயை கொஞ்சமாவது அடக்குறானா பாருங்க, பேசிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க மீண்டும் மீண்டும். நம்ம பேசுறதுனால சமூகத்துல ஒரு பதட்டம் உண்டாகுது, நம்ம தவறாக பேசுகிறோம், நம்ம நிறைய இளைஞர்களை தூண்டி விடுற விதமாக பேசிக்கிட்டு இருக்கோம், அது அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கைக்கே பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எண்ணம் கொஞ்சம் கூட அவனுக்கு வரல பாருங்களேன். இன்னுமே கொஞ்சம் கூட மாறாமல் அந்த பழைய டோனில், அந்த திமிரோட ஆணவத்தோட அதே டோனில் தான் பேசிக்கிட்டு இருக்கான். நீதிமன்றமே சமூகத்தில் பதட்டத்தை உண்டாக்குற மாதிரி சைமன் செபாஸ்டியன் பேசிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே சொல்லியாச்சு. ஆனாலும் திருந்த மாட்டேங்கிறான் பாருங்களேன். இது திருந்தாத ஜென்மம். அவன் தப்பிச்சிருவான், ஆனால் இந்த சாம்பிங்கள் தான் ட்ரிகர் ஆகி எதையாவது பண்ணி மாட்டி பிடிப்பானுங்க. தினமும் ஒருத்தன் மாட்டுறான் எதுலையாவது.
இன்னும் நிறைய பேர் வருவானுங்க பாருங்க, வரிசையா வந்து மாட்டுவானுங்க பாருங்க. ஒரு நீதிபதியாலேயே இவன் இந்த மாதிரி வரம்பு மீறி பேசுறதையெல்லாம் பொறுத்துக்கிட முடியல பார்த்துக்கோங்க. ஒரு நீதிபதிக்கு அவருக்கு எவ்வளோ பிஸியான ஷெட்யூல் இருக்கும், எவ்வளோ இதுவாக இருக்கும். அவருடைய சொந்த கருத்தையே அவர் சொல்கிறாரு. எப்பா என்னதான்ப்பா இது இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, சமூகத்தில் இப்படி ஒரு பதட்டத்தை உண்டாக்குற நிலைமையை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு, இது அடுத்தது எங்கே போய் முடியும்னு தெரிலன்னு சொல்லிட்டு நீதிபதி கருத்து தெரிவிக்கிற அளவுக்கு இவனுடைய செயல் இருக்குது, இவன் பேசுகிற பேச்சுகள் இருக்குது. அதாவது நிறைய வழக்கு வாங்குறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி பேசி பேசி இளைஞர்களை எல்லாம் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறான். 1000 வழக்கு கூட வாங்குவேன், ஆனால் பாருங்க என்னால் நேரில் வர முடியாது, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்தில் மண்டிக்கிட்டு இருக்கான். இந்த இளைஞர்களுக்கெல்லாம் சைமன் செபாஸ்டியன் என்ற அந்த முகம், அவன் என்ன பேசுகிறான், அவன் எப்படி எனர்ஜெட்டிக்காக இருக்கான் அப்படின்றது மட்டும்தான் வெளியே தெரியும். உள்ளார அவன் என்னெல்லாம் சிக்கி சின்ன பின்னமாயிட்டு இருக்கான் அப்படின்றதெல்லாம் இந்த இளைஞர்களுக்கு தெரியாது. மேடையில் மட்டும் 1000 வழக்கு வாங்கினா கூட எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன கூட ஒரு வழக்கு அதுதானே இதுதானேன்னு சொல்லி வாய்க்கிலே பேசுவான். இதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற அந்த இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க, வழக்கெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வாங்குறது தான், யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி தூண்டுதலின் பேரில் ஏதாவது பண்ணுவானுங்க. கடைசியில் வாழ்க்கையே சீரழிஞ்சு கிடப்பானுங்க. அடுத்ததாக நம்ம தாவேக்கா பற்றி பேச வேண்டியது இருக்குங்க. தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் யூஜிசி பற்றி பேசலை, பெரியார் பற்றி சைமன் செபாஸ்டியன் பேசினதுக்கு கொஞ்சம் கூட வாயை திறக்கலை, திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் பற்றி பேசலை, எதை பற்றியுமே பேசலை. எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கே இல்லை, முக்கியமான மக்கள் பிரச்சனை எதையுமே பேசலை. கேட்டால் சொல்கிறாங்க நாங்கள் மக்களுடைய பிரச்சனையை தான் பேச வந்திருக்கோம் அப்படின்னு. என்ன மக்கள் பிரச்சனைன்னு கேட்டால் யார் அந்த சார் ஒரு பக்கம், அடுத்தது நேத்தைக்கு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்கார். இங்கே திருப்பரங்குன்றம் இஷ்யூ இவ்வளோ பூதாகரமாக வெடிச்சிட்டு இருக்கு, அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுமா, மாநில அரசு எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்துறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ நீங்கள் டைவர்ஷன் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் சொல்கிறீங்களா திமுகவை பார்த்து டைவர்ஷன் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, யார் அந்த சார் விஷயத்துல இருந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக சீமான் பெரியாரை இழிவுபடுத்துகிற விஷயத்த கொண்டு வந்து முன்னிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களே. இப்போ நாங்கள் கேட்குறோம், உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற SC ST பீப்புளுக்கெல்லாம் எந்த பொறுப்பும் வழங்கப்படலை, அவங்கள முன்னிலைப்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டு பேட்டியெல்லாம் அழிச்சாங்களே, அதையெல்லாம் டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் திமுகவை ப்ளேம் பண்ணுறீங்களா? இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு எடுக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அறிக்கையெல்லாம் விடுறீங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ நீங்கள் டைவர்ஷன் டாக்டிக்ஸ்க்காக பண்ணிட்டு இருக்கீங்களா? சமூக நீதி பற்றி பேசுகிறீங்கன்னா அந்த சமூக நீதிக்கான முக்கியமான ஒரு துருவம் அது தந்தை பெரியார் அவர்கள். அந்த பெரியாரை ஒருத்தன் இழிவுபடுத்துகிறப்போ எங்கே ப்ரோ போயிருந்தீங்க? சமூக நீதி தானே பேசுகிறீங்க. தந்தை பெரியாரை ஒருத்தன் இழிவுபடுத்துகிறப்போ அது சமூக நீதிக்கு பிரச்சனை இல்லையா? எங்கே போனீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு ஒன்றிய அரசை வலியுறுத்தவே இல்லை, நீங்கள் முழுக்க முழுக்க மாநில அரசை தான் கேட்குறீங்க. மாநில அரசுக்கு அந்த அதிகாரமே இல்லைன்றது கூட தெரியாதா? மாநில அரசை மட்டும் அடிச்சுக்கிட்டே இருந்தால் டைரெக்டாக CM ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் நினைக்கிறாரா? மாநில அரசு இந்த வகுப்புவாரி கணக்கெடுப்பை எடுத்தாலுமே அது செல்லாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு. ஏற்கனவே பீகார்லாம் எடுத்தாங்க, அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. முழுக்க முழுக்க இதை ஒன்றிய அரசு தான் எடுக்கணும். 2 பக்கத்துக்கு அறிக்கை விடுறதுனால அவர் சொல்கிற எல்லாமே சரிதான், அதுதான் நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. இதில் வேற இதே விஷயத்தை வலியுறுத்தி சைமன் செபாஸ்டியன் ஒரு அறிக்கை விட்டுருக்கான். அப்போ தமிழ்நாட்டில் திமுகவை மட்டுமே எதிர்த்து பாஜக எதிர்ப்பை நீர்த்து போகிறதுக்காக இவங்க 2 பேரும் வேலை செய்கிறாங்களா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா சைமன் செபாஸ்டியனை விஜய் எதிர்க்கவே மாட்டேங்கிறார், வேற எல்லாருமே அவனை எதிர்த்துட்டாங்க, விஜய் மட்டும் எதிர்க்க மாட்டேங்கிறார். அப்படின்னா அப்போ பாஜக எதிர்ப்பை நீர்த்து போகிறதுக்காக இவங்க 2 கட்சிகளும் வேலை பார்க்குறாங்களா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே வருது. UGC டிராஃப்ட் ரெகுலேஷன் மாநில அரசு பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்கிற ஒரு உரிமையை பறிக்குது. PG நீட்டு மாநில ஒதுக்கீடு செல்லாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இதையெல்லாம் பற்றி விஜய் அவர்கள் வாயை திறக்கவே இல்லை, ஒரு ட்வீட் போடவே இல்லை, எதுவுமே பண்ணலை. இப்போ இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா, அவங்க டெல்லியில் ஆர்ப்பாட்டம்னு சொல்லி அறிவித்ததும் இவரு ட்வீட்டை போட்டு விடுறாரு. சரி இவ்வளோ பேசுகிறாரு விஜய், EWS பற்றி ஏதாவது பேசினாரா? அப்போ இந்த மாதிரி கண்டினியூஸாக திமுகவை எதிர்க்கிறது முழுக்க முழுக்க அப்போது நடக்கிற பிரச்சனைகளை, உண்மையான மக்கள் பிரச்சனைகளை டைவர்ட் பண்ணுறதுக்கு தானா? திருப்பரங்குன்றம் பிரச்சனையை டைவர்ட் பண்ணுறதுக்கு, உங்கள் கட்சியில் நடக்கிற பிரச்சனைகளை டைவர்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் தான் அப்போ திமுகவை நீங்கள் விமர்சிச்சுக்கிட்டே இருக்கீங்க. விஜய் சார் பெரியாரை பற்றி சீமான் இழிவுபடுத்திட்டு இருக்காங்க சார், ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னா, இந்த ரஜினி முருகன் படத்தில் இந்த 3 பேர் இருப்பாங்கல்ல இப்படி வாயை மூடிக்கிட்டு, அந்த டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வருது. டைம் வரட்டும் 2026 எலெக்ஷன் வரட்டும், சீமானெல்லாம் நாங்கள் ஒரு ஆளாகவே மதிக்க முடியாது, அவன் பேசுகிறதெல்லாம் நாங்கள் ஒரு கணக்கில் எடுக்க முடியாது, அவன் பேசுகிறதுனாலலாம் தந்தை பெரியாருடைய பெயர் கெட்டு போயிடாது, அதனால நாங்கள்லாம் பேச மாட்டோம், அவனுக்கெல்லாம் லைம்லைட் கொடுக்க நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்கிறது.
சார் இப்போ திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை நடக்குது சார், அதை பற்றி ஏதாவது பேசுங்கன்னா அதெல்லாம் பேச முடியாது, எங்களுக்கு திமுக மட்டும்தான் மெயின் எதிரி, நாங்கள் திமுகவை எதிர்க்கிறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கோம், அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியாக யார் இருந்தாலும் அவங்கள எதிர்க்கிறதுக்கு தான் கட்சி தொடங்கியிருக்கோம், அதை பற்றி மட்டும்தான் பேசுவோம், அது மட்டும் இல்லாமல் திமுக கவர்மெண்ட்டுக்கிட்ட என்ன குறை இருக்கோ அந்த குறையை மட்டும்தான் கண்டுபிடிச்சி அதை பற்றி மட்டும்தான் பேசுவோம், உண்மையான மக்கள் பிரச்சனையெல்லாம் நாங்கள் பேசவே மாட்டோம். ஈரோடு எலெக்ஷனில் போட்டி போடலையா அப்படின்னு கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறானுங்க, எங்கள் கட்சி கட்டமைப்பே நாங்கள் இன்னும் உருவாக்கலை, கட்சி கட்டமைப்பெல்லாம் முடிச்சுட்டு 2026 தான் நாங்கள் கரெக்டாக இறங்குவோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஒரு வேட்பாளரை அறிமுகப்படுத்தி அவங்கள நிற்க விடுறதுல என்ன கட்சி கட்டமைப்பு வேணும் எனக்கு புரியலை. ஒரு வேட்பாளரை நிற்க வைக்கணும், இதில் உங்கள் கட்சி கட்டமைப்புக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவருடைய கோல், ஒன் அண்ட் ஒன்லி கோல், 2026 சிஎம் ஆயிரணும், 2026 தான் போட்டியிடுவேன்னு இருக்காப்புல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு படம் இருக்குது, அந்த படம் நிறைவு பெறணும், அந்த படத்தை எப்படியாவது முடிச்சுட்டு தான் 2026 அவர் சிஎம் ஆகிறதுக்குள்ள பிளானில் இருக்கிறார். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அவர் இப்போ அரசியலுக்குள்ளே இருக்கிறதுக்கு அவருக்கு சுத்தமாக விருப்பமே இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா 2026 எலெக்ஷன் வேறு இருக்கா, அப்போ ஒரு வருஷம் முன்னாடியே இந்த வேலைகள், எலெக்ஷன் வேலைகளுக்குள்ளெல்லாம் வந்து நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம் பொலிட்டிக்ஸ்குள்ளே அப்படின்னு காட்டிக்கிட்டாதான் அவருக்கு கொஞ்சம் ஓகேவா, அதாவது மக்கள்கிட்டையும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்றதுனால தான் அவர் வரார். இப்போ 2026 விட்டுட்டா திருப்பி ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் அடுத்த எலெக்ஷன் வரும்ன்றதுனால அவ்வளோ நேரம் இழுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போவே இறங்கிட்டார். ஆனால் இதுக்கு இடையில என்ன சிக்கிட்டாருன்னு பார்த்தா, அவருக்கு கடைசி படமும் அங்கே தான் இருக்குது, அதில் கமிட்டும் ஆகிட்டார். அதனால வேற வழி இல்லாமல் இங்கிட்டும் கால் வைக்க முடியாமல் அங்கிட்டும் கால் வைக்க முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு எனக்கு தோணுது. திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா, இந்த மாதிரி பாஜக விமர்சனம் பண்ணுனா கடைசி படத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, அதனால அதையெல்லாம் விமர்சிக்க மாட்டார். ஆனால் திமுக விமர்சித்தா அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது, நம்ம எவ்வளோ நாளும் அவங்கள அடித்து அவங்களோட இமேஜை இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு கணக்கு போட்டு விஜய் அவர்கள் திமுகவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. திமுகவோட இமேஜை மக்கள் மத்தியில் நெகட்டிவாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குறாரு அப்படின்றது தெளிவாக தெரிகிறது. உண்மையான மக்கள் பிரச்சனைக்கு இவங்க வாயை திறக்கிறதே இல்லை, மக்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. விஜய் அவர்கள் எந்த விஷயத்துக்கெலாம் வாயை திறக்கிறார், எதுலையெல்லாம் அமைதியாக இருக்கிறார், எல்லாத்தையுமே மக்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை வச்சு தான் அவருடைய 2026 எந்த இடத்த பிடிப்பார் அப்படின்றது தீர்மானிக்கப்படும். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.